குமரி கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தி அருகே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாகவும் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு கிழக்கு தென்கிழக்கில் 740 கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் இந்த தாழ்வு மண்டலம் இன்று அல்லது நாளை மேற்கு வடமேற்கு திசையில் மேலும் வலுவடைந்து நகரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென் மற்றும் வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 11 மாவட்டங்களில் வரும் 29ஆம் தேதி முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.